அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ஒன் ஷாட்டுக்கு பேரு ஒன் ஆர்ம்டு ஏமி, ஆத்தர் அகாகி ஷுன். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இறக்குங்க புள்ளையா. இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பண்ண 2 வீடியோ பார்த்துட்டு அதுல அந்த ஷினிகாமி வீடியோ மாங்காவையும் எல்லாம் படிச்சுட்டு இந்த மாங்காவையும் படிச்சுட்டு அவங்க பண்ணது பிடிக்காம இப்ப நான் உள்ளே இறங்கி இருக்கேன். அதுதான் முக்கியமான கருத்து. அதான் எங்களுக்கும் வேணும். வாங்க வாங்க. இந்த ஒன் ஆர்ம்டு ஏமி அப்படிங்கறது வந்து பேசிக்கலா என்னன்னா, கதை வந்து நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அப்பா வந்து ஆக்சுவலாவே வந்து அவங்க ஒரிஜினலா அவங்க ஒய்ஃப் பொண்ணு இருக்கிறப்போ வேலைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாப்ல. அதனால கொஞ்சம் ப்ராப்ளம்னால ஒய்ஃபும் பொண்ணும் அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துருவாப்ல. அந்த சோகத்துல வந்து அவர் வந்து மீண்டும் வர்றதுக்கு அவர் பொண்ணு மாதிரியே ஒரு பொம்மை பண்ணி அதை பொண்ணா நினைச்சு வளர்த்திட்டு இருப்பாப்ல. இதுல என்ன ஒரு சூப்பர் நேச்சுரல் பிட்னா, நம்ம ஆத்மார்த்தமா வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு பொம்மை பண்ணோம் அப்படின்னா அந்த பொம்மைக்கு வந்து நம்ம உயிர் கொடுப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்து அந்த பொம்மையுமே வந்து உயிர் வந்து திருப்பி நம்மகிட்ட இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த அப்பாவும் அந்த பொம்மை பொண்ணும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்பா இறந்துருவாரு. இப்ப இந்த பொண்ணு மட்டும் இருக்கும். இதுல வந்து நடக்கிற இந்த பொம்மை பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நமக்கு இந்த ஸ்டோரி தெரிய வருது அப்படிங்கிறது தான் கதை. நம்ம டீல் பண்றது எல்லாமே ஒன் ஷாட்ஸ் அப்படிங்கறதுனால கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்து முடிச்சுட்டாங்க. எக்ஸிகியூஷனும் வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்து முடிச்சுட்டாங்க. இந்த 10 பேஜ் 12 பேஜ்ல என்ன பண்ண முடியுமோ இதுல வந்து எவ்வளவு வந்து அந்த ஆத்தர்னால கான்செப்டுக்கு உயிர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உயிர் கொடுத்து எக்ஸ்ட்ரா நெசசிட்டிஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா வந்து நான் இந்த அப்பா பொண்ணு லவ் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போகணும்னு பாக்குறேன். அதுல மட்டும் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி ஆல்தோ அந்த அப்பா வந்து சரியா இல்லாம இருந்திருந்தாலும் இந்த பொண்ணை வந்து நல்லாதான் பாத்துருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி அழகா எடுத்துட்டு வந்து முடிச்சிருப்பாப்ல. இவ்வளவுதான் இந்த ஒன் ஷாட்டோட கதை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான கான்செப்டுக்கு எவ்வளவு அழகான எக்ஸிகியூஷன் கொடுக்க முடியுமோ, ஒரு கொஞ்சம் ராவான எக்ஸிகியூஷன் கொடுக்க முடியுமோ அதுக்கான எக்ஸிகியூஷன் இருந்துச்சு. அன்னெசரியா எதுவும் இல்ல. கதைக்கு ஸ்டிக் பண்ணாங்க. டு த பாயிண்ட் ஆரம்பிச்சு டு த பாயிண்ட் முடிச்சு பாயிண்ட்ல இருந்து நவுறாம நல்லா எடுத்து பண்ணிருப்பாப்ல. எனக்கு இதுல வந்து நோ ஃபஸ் நோ ஸ்பிரில்ஸ் ஒரு நல்ல ரீடா இருந்துச்சு. எமோஷனல் ரீட் கொஞ்சம். இட் இஸ் நாட் அ ஜாலி ரீட். சோ இதுதான் என்னோட பர்டிகுலர் ஒப்பீனியன். ஆஹா ஓஹோ கிடையாது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தேன்னா ஒரு சில டிஸ்க்ளைமர்ஸ் கொடுத்துடணும். ஒரு 35 பேஜ் ஒன் ஷாட் இது. இந்த 35 பேஜ் ஒன் ஷாட்ல எனக்கு கான்செப்ட் பிடிச்சது, எக்ஸிகியூஷன் ஓகேவா இருந்தது. படிக்கிறவங்களுக்கு மேபி கொஞ்சம் கிளீஷேடா இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு ஒன் ஷாட்டுக்கு ஒரு டீசென்ட் ரீட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாப்பா வா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட். சத்தியமா அடுத்த பேஜ் நான் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. முதல் பேஜ்ல இருந்து கல்லஞ்சக்கார சார், கல்லஞ்சக்கார. ஆமா அதாவது சென்டிமெண்ட்ன்றது வேற. புளிங்க சார், நல்லா புளிங்க, நல்லா அப்படியே அழுயா அழு, நல்லா அழு அப்படின்னு எழுதுறது வேற. ரெண்டாவது பண்றது ஈஸி, எவ்வா வேணா பண்ணலாம். அத வந்து இந்த கதையை எழுதுறதுக்கு வந்து ஒரு 10வது படிக்கிற பையனை கூப்பிட்டு தம்பி சும்மா ஜாலிக்கு ஒரு கதை எழுதுப்பான்னு கூட இதே கதையை பீட்டு மாறாம எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சீப்பான பேர் மினிமம் பேர் எசென்சியல் ஈஸி ஸ்டோரி. மரியாதையே இல்லை எனக்கு இந்த ஸ்டோரி மேல. அதாவது சார் கை கழட்டு விழுந்துருச்சு சார், ஃபீல் பண்ணுங்க சார், சார் நடக்க முடியல சார், ஃபீல் பண்ணுங்க சார். போய் பார்த்தா அந்த குழந்தைய நீங்க தான் சாருங்கிற மாதிரி விட்டு புளின்னு புளிஞ்சிருந்தா என்னால முடியல, சகிக்கல. ஜென்ரலாவே எனக்கு அந்த மாதிரி ஓவர் மெலோட்ராமா பிடிக்காது. அது வந்து ஓவர் மெலோட்ராமா பிளஸ் கிட்டு தம்பி இன்னும் நல்லா ஃபீல் பண்ணுங்க, நல்லா எமோஷனல் அப்படியே பொங்கி எழுங்க அப்படின்னு இருக்கான். நீ வேணா பொங்கிக்க, என்னால பொங்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு காண்டேத்தன ஸ்டோரின்றத விட எக்ஸிகியூஷன் இட் இஸ் ஹாரிபிள்ன்றத விட இட் இஸ் அன்னெசரிலி டூ மச். நானும் ஒரு பாயிண்ட் ஒத்துப்பேன். இந்த கான்செப்ட் தட் திஸ் இஸ் நாட் அ வெரி ஃப்ரெஷ் ஸ்டோரி. என்னோட ஃபீலிங் என்னன்னா, உன் கையில இருக்கிறது வந்து ஒரு 10 பேஜோ 30 பேஜோ தான். இந்த 10 பேஜுக்கு இந்த 30 பேஜுக்கு வந்து அவன் ஜஸ்டிஸ் பண்ணிருப்பான் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நான் வந்து உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் கேட்கணும். கை கழண்டு போறது, கால் கழண்டு போறது, அது பொம்மைங்கிறதுனால எனக்கு இன்ஃபேக்ட் அந்த சீக்வன்சஸ் எல்லாம் ஒரு லைட் லாஃப் வந்ததே தவிர அங்க எனக்கு சோகமோ அந்த மெலோட்ராமாவோ ஃபீல் ஆகல. லைட் லாஃப் வந்திருக்கலாம். ஆனா மனசாட்சி தொட்டு சொல்லி அந்த வீட்டுல இருந்து திரும்ப ரிட்டர்ன் போகும்போது எனக்கு கால் திடீர்னு நின்று போச்சு, பாடி எல்லாம் நின்று போச்சு, கையா ஊத்த முடியல அப்படின்னு போதெல்லாம் உனக்கு சிரிப்பா வந்துச்சு, இல்ல காண்டு வந்துச்சா, இல்லன்னா ஃபீலிங் வந்துச்சா? கிளைமேக்ஸ்லயா? இல்ல, எனக்கு அதுல வந்து பெருசா ஃபீலிங் வரல. அதுதான் வந்து சோ யூ ஆர் a person who connected with the story. உங்களுக்கே வந்து அது ஃபீல் வரல. எனக்கு என்னன்னா ரைட் ஃப்ரம் த கெட் கோ வந்து எதுக்கு நீ தேவைக்கு மீறி இங்க வந்து சட்டிலிட்டிக்கு இடமே கிடையாது. மூஞ்சில மிதிக்கிற மாதிரி அந்த மெசேஜ் நான் தள்ளுவேன், வாங்கி உள்ள எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. நான் அதான் பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்க சொல்றதும் எனக்கு புரியுது. அதே சமயத்துல நான் மாத்திர ஸ்டாண்ட்ல இருந்து, நான் இருக்கிற ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாத்த முடியாது. ஏன்னா வாட் ஃபெல்ட் ரைட் ஃபார் யூ ஃபெல்ட் ஓவர் ஃபார் மீ, வாட் ஃபெல்ட் ரைட் ஃபார் மீ ஃபெல்ட் லிட்டில் ஃபார் யூ. கரெக்டா? சரி, இப்போ ஒரு கதை வந்து ஒரு நல்ல பாயிண்ட்
ரைஸ் பண்ணா. ஒத்த கை ஏமின்னு போறப்போ அந்த ஒத்த கையில வந்து நான் ஃபீல் ஆகல. இந்த லெட்டர் எடுத்து படிப்பா இல்ல, அப்பதான் நான் ஃபீல் ஆனேன். அங்கதான் எனக்கு பஞ்சாயத்து. எனக்கு லெட்டர் எடுத்து படிக்கும் போது கொல்ல காண்ட் ஆயிட்டேன். எனக்கு என்னன்னா, ஏன் இந்த லெட்டர் அவகையிலேயே கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன, கொடுக்க மாட்டியா, வேற ஏதோ அந்த பொண்ணுக்கு கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு இவகிட்டே கொடுக்கறதுக்கு எதுக்கு? இந்த ஆரியா படத்துல சொல்லுவாள், ஏன் நேராலாம் சொல்ல மாட்டான், சுத்திதான் சொல்லுவான் அவன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு. இந்த பொண்ணுக்கு மெசேஜ் கொடுக்கணும், உன் கூட வளர்ந்த பொண்ணுக்கு அவகிட்ட வந்து நீ லெட்டர் கொடுக்கணும். இந்த அம்மா இந்த லெட்டர் உனக்கு தான் அப்படின்னு கொடுக்கறத விட்டுட்டு இந்த லெட்டர் ஏமிக்கு கொடுத்துரு அப்படின்பாரான். அப்புறம் அந்த பொண்ணு நடக்குமா, அந்த இன்னொரு பொண்ணு வீட்டு வரைக்கும் போயிட்டு அந்த பொண்ணு மதிக்காம கதவை சாத்திடுமா, அப்புறம் இது கீழே வந்து மயக்கம் போட்டு உழுமா, அப்பதான் லெட்டர் எடுத்து படிக்குமா, அப்பதான் பாக்குமா, அப்பா எங்க அப்பா எனக்கு தான் லெட்டர் எழுதினாரு, ஆடா செய், எனக்கு அப்படி இருந்தது. தட் இஸ் மை ப்ராப்ளம். இப்போ ஆக்சுவலா நீ சொல்றப்போ வந்து இங்கதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். எனக்கு வந்து அது அடுத்த பேஜ் திருப்ப வச்சதுனால என் ஃப்ளோல இது எதுவுமே போல. அதனால என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு பேஜ் நவுந்ததுல இந்த சீக்வன்ஸை நான் அப்படியே மறந்துட்டேன். இதெல்லாம் உலகமாக அநியாய மக்களே. காபி ஜிகார்ட்ல அந்த லாக் அல்காரிதம் குள்ள கேள்வி கேட்காதெல்லாம் பிரச்சனைன்னவன் இங்க வந்துட்டு எனக்கு அது வந்து பாஸ்டா போனனால தெரியலன்ட்டான். திஸ் இஸ் கால்ட் இது வந்து நானும் ஒத்துக்கவே மாட்டேன். மெயின் சப்ஜெக்ட் மேட்டரே அதுதான். இல்ல நீ சொல்றது எனக்கு புரியுது. அதாவது என்னன்னா, இப்போ ஃபாஸ்ட் பேஸ் நான் யோசிக்கல, நான் போயிட்டேன், அதனால எனக்கு ஒண்ணு தெரியலன்னு. பட் எனக்கு என்னன்னா, ஃபாஸ்ட் பேஸ்னாவே எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, எனக்கு என்கேஜ்மெண்டே கொடுக்கல ஸ்டார்டிங்ல இருந்தே. அது ஃபர்ஸ்ட் பேஜ் வேணா கை காண்டு வரும்போது வேணா ஓகே இந்த மாதிரி கேரக்டரா நீ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சே தவிர ஃப்ரம் எவ்ரி செகண்ட் ஆஃப் தட் மேனுஃபேக்சர்ட் தேர் இஸ் நத்திங் நேச்சுரல் ஆர் சின்சியர் அபவுட். தம்பி ஒரு சீரியல் எழுதணும்பா, எத்தனை பேர் ஆள வைக்க முடியும் உன்னால அப்படின்ற மாதிரி இன்டென்ட் பண்ணி எழுதியிருக்கா, ஆளாவும் வைக்கல. அதான் பிரச்சனை. இப்போ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஒத்துப்பேன். எனக்கு ஏன் இது ஒர்க் ஆச்சுன்னா ஒரே காரணம், 35 பேஜுங்கிறதுனால இது வந்து ஒரு கான்செப்டே இல்லாம சிம்பிளா போனதுனால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மைண்ட்லெஸ் ரீடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஏதோ ஒண்ணு சும்மா அப்படியே படிச்சுட்டு இருக்கேன், ஓகே அவ்வளவுதான், அந்த மாதிரி ஒரு ரீடா தான் நான் இதை பாக்குறேன். சோ இதை நான் படிக்கிறப்போ கம்ப்ளீட்லி ட்ரான் இன்டு த வேர்ல்ட் அப்படின்லாம் நான் பார்க்கல. இது படிக்கிறப்போ மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு, அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகே அதுதான் சொல்ல வரேன். நான் சொல்றது ரெண்டு பேர் சொல்றதும் நான் ஒத்துப்பேன். ஆனா இல்ல நீங்க சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, இது மைண்ட்லெஸ்ஸா இருக்கு, அது ஓகே மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி இருக்கு, அழ வைக்கணும்னு வந்து இது பண்ண மாதிரி இருக்கு, ஆனா அள வைக்கல அப்படிங்கறது வந்து நான் இல்லன்னு சொல்லுவேன். சரி, இப்போ உனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீ படிச்சுட்ட, உனக்கு இது செட் ஆகல, பிடிக்கலன்ட்டு, இதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு ஒர்க் ஆச்சா? ஆர்ட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. பட் ஆர்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் ப்ளீசிங்கா இருந்தது ஸ்டைலுக்கு, அது ஒத்துக்கணும். 100% சரி, உனக்கு என்ன ஒர்க் ஆச்சு இந்த மாங்கால? நான் அவ்வளவு பெரிய மாங்கா ரீடர் கிடையாது. சம்திங் ஆர் அதர் இட் மேட் த ரீடிங் ப்ராசஸ் கண்டினியூ. எனக்கு அதுல வந்து பிரச்சனைகள் வரல. தட் இஸ் குட் எனஃப் ஃபார் மீ. உன்கிட்ட நான் இந்த கேள்வி என்ன கேக்குறேன்னா, உனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலன்ட்டு என்ன ஒர்க் ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே. மண்டை மேல இருந்த கொண்டையை விட்டுட்டேன். எனக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்னா, மொதல் 2 பேஜ் கடந்ததுக்கு அப்புறம் மைண்ட் பிளாங்க் பண்ணிடுச்சு. அது ஏன் பண்ணிச்சு, எதனாலன்னு சொல்லி தெரியல. 0 எக்ஸ்பெக்டேஷன் போக வச்சிருச்சு, அதனால கிளிக் ஆச்சு. சரி, இப்போ நான் உன்கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, உனக்கு எதுவுமே இந்த இதுல ஒர்க் ஆகலன்ட்டு. பிளாட் பாயிண்ட் இதுல என்னன்னா, ஒரு அப்பா பொண்ணை பிரிஞ்ச சோகத்துல ஒரு டால் கிரியேட் பண்ணி அதோட லிவ் பண்ணி அந்த டாலை பாஸ் ஆன் பண்றாரு. இதுதான் கோர் பிளாட் பாயிண்ட் வச்சுக்கலாமா? இந்த பிளாட் பாயிண்ட நீ எக்ஸிகியூஷன்ல என்ன மாத்தி உனக்கு பிடிச்ச மாதிரி இதை நீ கொண்டு வருவ? சிம்பிள் ஆன்சர். நீ ஆக்சுவலி இந்த மாங்காவை படிச்சு முடிச்ச அடுத்த செகண்ட் எனக்கு இன்ஸ்டன்ட் தாட் அதான் போச்சு. கேவலமா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல மாத்துறதா இருந்தா என்ன மாத்துவேன் நம்ம ரைட்டர் மூலம் அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்ல போற ஆன்சர் கரெக்ட் ஆன்சர், இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்லாம் நான் சொல்ல மக்களே, அதனால அதுக்காக கோர்வழியை பிடிக்காதீங்க. பட் இஃப் ஐ ஹேட் டு சேஞ்ச் மெலோ டிராமாவெல்லாம் எப்படி டோன் டவுன் பண்ணுவேன்னா, ஐ வில் ஃபிளிப் த ஆங்கிள். அதாவது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த அப்பா வந்துட்டு அந்த பொண்ணையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெட்டர் ஒண்ணு கொடுக்குறப்பான்னு சொல்லிட்டு லெட்டர்ல இந்த பொண்ணுக்கு நான் கூட சொல்லாம அந்த மாதிரி எல்லாம் வளச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஐ ஃபிளிப் த ஆங்கிள். அப்பா ஹேஸ் மூவ்ட் ஆன், பட் அந்த பொண்ணோட நினைப்பு எங்கேயோ இன்னும் ஒரு ஓரமா இருக்கு. அப்பா இஸ் ஃபைன், இல்லனா அப்பா இஸ் இன் டெத் பெட், சம் சிட்டி ரீசன். பொண்ணு வந்துட்டு சரி அப்பாவோட ஆசை என்ன, அந்த பொண்ணை பார்க்கணும்னு அப்பப்பா ஆசைப்படுறாரு, சோ லெட்ஸ் டிராவல் ஃபார் தி சேக் ஆஃப் மை டாட், ஐ வில் கோ மீட் த டாட்டர். போட்டோம். அதே 30 பேஜ் கவுண்ட்குள்ளதான் இதெல்லாம் நடக்கும். நான் எந்த ப்ராசஸையும் மாத்தல. அதே மாதிரி டாக்டர் வந்து கதவை சாத்தட்டும். எண்ட்ல தென் ரிவீல் லைக் அப்பாவை காட்ட சொல்லு, obviously I do miss my daughter but you fill that hole for me, you make me complete, you make me happy, shut and close, முடிஞ்சு. இதுக்கு போய் எதுக்கு அந்த முக்கிட்டு? ஓகே சரி, அப்ப எனக்கு ஒரு கேள்வி, அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுறியா இல்ல ஒரிஜினல்ல வந்த மாதிரி இந்த டாலை இன்னொருத்தங்களுக்கு இன்ஹெரிட் பண்ண விடுறியா? both are fine, depends on how you want to do it. எக்ஸிகியூஷன் ரைட்டரை பொறுத்து. சப்போஸ் ரைட்டர் வந்து கொஞ்சம் புரியுறதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்தா அப்பாவை போட்டு தள்ளிட்டு டிரான்ஸ்லேட்
டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு இன்னொரு ஆளுக்கு. இல்ல புடியெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நியூட்ரல் டோன்ல முடிப்போம்னா லெட் ஹிம் பி சிக். பட் என்னன்னா he wants to spend this last days with, அதாவது கடைசி நாள்லாம் வந்து அந்த பொண்ணு கூடயே, அவனோட அந்த பொம்மை பொண்ணு கூடயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோ. உனக்கு நீ மொத்தமா அப்படியே பாசிட்டிவ் எண்டிங்ல முடிச்ச மாதிரியும் வேண்டாம், அதே மாதிரி சோகமா முடிச்ச மாதிரியும் வேண்டாம். போத் ஆர் வேலிட் ஆப்ஷன்ஸ் என்னோட ஒரு மைண்ட்ல. நீ எது சூஸ் பண்ணுவ? பர்சனலி ஐ ப்ரிஃபர் லாஸ்ட் டேஸ். இருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, பட் அப்பா கூடயே இருக்கட்டும் பொண்ணு. ஓகே, கிளனாடோட இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா தெரியுது. கிளனாட் நினைப்பு கூட எனக்கு வரல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து. என்னோட கேள்வி இதுதான். வேற ஒத்த கை ஏமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைட்டில் வச்சுட்டாங்க. உங்களை விட அவங்க கை வந்து பெட்டரா வரைஞ்சாங்களா வரையிலையா? எஸ், கை நல்லாவே தான் இருந்தது. ரியலிஸ்டிக் ஹேண்ட் கிடையாது, அதே நேரத்துல ப்ராப்பர் மாங்காயிஷ் ஹேண்டும் கிடையாது. செமி ரியலிஸ்டிக் ஸ்டைல்ல சிம்பிளிஃபைட் வெர்ஷனா கை வரைஞ்சிருக்காப்ல. பேனலிங் வந்து காம்ப்ளிகேட் பண்ணாததுனால உனக்கு வந்து பயங்கரமான வியர்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லயோ ஒரு ஸ்கியூட் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லயோ இல்ல ஒரு ஃபிஷ் ஐ லென்ஸோ அதெல்லாம் எதுவுமே கொடுக்காததுனால வெரி ஈஸி டு கன்சியூம் ஸ்டாண்டர்ட் 1 பாயிண்ட் இல்ல ரேர் 2 பாயிண்ட் கொடுத்ததுனால கை கிளீனா இருந்தது. சோ ஒரு கை கிளீனா இருக்கணும்னா கண்ணை அதை உறுத்தாம இருந்தாலே அது போதும். கண்ணை உறுத்தாம இருந்தது. as a ஆர்டிஸ்டா நீங்க ரெண்டு பேரும் இதுல இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டேன், அதுக்குண்டான தகுதி எனக்கு இல்ல. இன்னைக்கு ஆக்சுவலி நடந்த சம்பவம் அல்டிமேட் சிங்க் என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். வரையும் போது வழக்கம் போல கை வரைய வரல, 2 கையும் தூக்கி பின்னாடி மண்டைக்கு மேல பின்னாடி தூக்கி மறைச்சது அப்படின்னு மறைச்சிட்டேன். இப்ப என்னடான்னா திடீர்னு பளிர் அடிச்ச மாதிரி இந்த கேள்வி வருது. சோ சேட். இப்ப இவன் சொன்ன மாதிரிதான், கண்ணை ஊர்த்துச்சுன்னா ஏதோ கோளாறு இருக்கு, அதை நீ சரி பண்ணுன்னு சொல்லலாம். நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது எதுவுமே எனக்கு பிரச்சனையாவே தெரியல. ஆர்ட் ஒர்க்ல பார்க்கும்போது திஸ் இஸ் நைஸ், ஆக்சுவலி சொல்ல போனா அட்ராக்டிவா இருக்கு, பிளீசிங்கா இருக்கு அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சே தவிர இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமே எனக்கு ஃபீல் ரெஜிஸ்டரே ஆகலங்கிறதுனால ஐ டு நாட் ஹேவ் எனிதிங் சாலிட் டு சே. சரி, அப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கணும். இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து 2 பேஜை மட்டும் தூக்கிட்டா உனக்கு வந்து இது வந்து கிளிக் ஆற இல்ல அதுதான் உன்னோட வெர்ஷன் ஆஃப் இந்த ஒன் ஷாட் கரெக்டா? சத்தியமா கிடையாது. நான் சொன்னது இவ்வளவு நேரம் கேட்டீங்களா இல்லையாடா? இல்ல புரிஞ்சதே செட் ஆகலங்கிற ப்ராசஸ் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே வாஸ் கோளாறுங்கிற. எனக்கு ஸ்டார்டிங்ல லைக் கிரீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றதுக்கு ஒரு ஒன் லைனர் சொல்லணும்னா, ஆல்மோஸ்ட் லைக் 70% ஆஃப் த ஸ்டோரி த ஃபாதர் சீம்ஸ் டு பி லைக் மை காட் என்னோட பொண்ணு என்னோட ஏமி அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு எண்ட்ல வந்து ஆக்சுவலி நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன், வெல் டெக்னிக்கலி ரோஸ் உனக்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து எவ்ரிதிங் இஸ் கொலாப்சிங். நீ ஸ்டார்டிங்ல சொன்னதுக்கும் சின்சியரா இல்ல, அரசியலையும் சின்சியரா இல்ல, என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டோன்ட் டூ தட். சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கேன், உயர்ந்த மனிதன் படம் பார்த்திருக்கீங்களா மக்களே? அதுல வந்து அண்ணனோட ஃபர்ஸ்ட் லவ், சிவாஜியோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துருவா அப்படி. பட் ஹி மூவ்ஸ் ஆன், ஹி மேரிஸ். அந்த மாதிரி வந்து ட்ராஜெக்டரி போகும். எத்தனை வருஷம் முன்னாடி எழுதின கதை அவனே யதார்த்தம்லாம் நீட்டா பாக்குறான். உங்களுக்கு எல்லாம் எங்கேயா போச்சு? சரி, இப்பதான் குரூசியல் கொஸ்டின். இந்த ஒன் ஷாட்டை யாருக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணுவ? ஃபீல் பண்றதுன்றது, அதாவது சில பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு அப்படி. அதாவது என்னன்னா கூப்பிட்டு கேப்பா அப்படி, ப்ரோ நல்லா அழ வைக்கணும் ப்ரோ என்னைய, அந்த மாதிரி ஏதாவது படம் இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்பாரு வாலண்டியரா. எனக்கு மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆகணும், கொஞ்சம் அழுதா நல்லா இருக்கும் போல அப்படின்னு. அவருக்கு வந்து அந்த டைப் ஆஃப் மீடியாவே பிடிக்கும். மெலோ டிராமா ஒருத்தன் எக்ஸ்ட்ராவா புளியறான் அப்படின்னா ஏன்டா புளியறேன்னு கேட்க மாட்டாரு, புளியறத அவர் ரசிப்பாரு, ஆஹா என்னமா புளியறான்னு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான். நீ யாருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவ? ரெக்கமெண்டட் டு ஆல். அவ்வளவு சோகமெல்லாம் இல்ல, அப்படியே நீ உட்கார்ந்து அழ வச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ரெக்கமெண்டட் டு ஆல். இட்ஸ் வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி. டபுள் டிஸ்க்ளைமர் மக்களே என் சைட்ல இருந்து, ஆக்சுவலி இது புளிஞ்சு அழ வச்சுட்டான், இட் இஸ் குட் இனஃப் டு மேக் யூ கிரைன்னு நான் சொல்லல. தட் இஸ் வாட் இட் இஸ் அட்டெம்ப்டிங்னு சொல்றேன். அடுத்தது ரேட்டிங் டைம். உன்னோட ரேட்டிங் என்ன? இல்ல சட்ட என்னோட ரேட்டிங் வந்து 3 out of 10. நீ எவ்வளவு கொடுப்ப? 8 out of 10. நான் வந்து இப்போ உன் மேலதான் எனக்கு கண்ணு, நீ என்ன நம்பர் சொல்ல போறேன்ற பொறுத்துதான் இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன பேச போறேன்றது இருக்கு. நான் 4 to 4.5 கொடுப்பேன். ஓகே, இப்ப நான் கேட்கறேன் உங்க 2 பேருக்கு ஒரு கேள்வி. 3 மாங்கா இது வரைக்கும் படிச்சிருக்கோம்ல, 3த்தையும் ரேங்க் பண்ணுவோம். ஓகே, நான் 2 தான் படிச்சிருக்கேன். சரி, இப்ப நான் போறேன். கண்டிப்பா காஃபி ஜிகான் தான் நான் ஃபர்ஸ்ட் வைப்பேன். அடுத்ததுதான் நாகேக்கு ஷினிகாமி. நீ ரேங்கிங்னு ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா இது எனக்கு ரேங்கிங் குள்ளேயே வராது. ஏன்னா காஃபி ஜிகானும் சரி நாகேக்கு ஷினிகாமியும் சரி எல்லாமே 5 and above. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். அதுதான் உன்னிடம் எதிர்பார்த்தேன், அது எனக்கு கிடைத்து விட்டது. அதனால போஸ்ட் ரெக்கார்டிங் கால் நான் அதுவும் கேள்வி கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. நீ எனக்கு வந்து ஒத்தக்கை ஏமி பெட்டர் தான் ஷினிகாமி. எனக்கு ஆக்சுவலா அந்த ஷினிகாமி வந்து அவ்வளவு ஒர்க் ஆகல. இல்ல ஃபேர். அதாவது என்னன்னா when you are looking for a specific thing, அது obviously இது பிடிச்சவங்களுக்கு அது பிடிக்காது, அது பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்காதுன்ற மாதிரி கூட இல்லாம ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ். ரேட்டிங் ஃபிளிப் ஆகுறது, ரேங்கிங் ஃபிளிப் ஆகுறதெல்லாம் நேச்சுரல் தான். கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல வரோம்? க்ளோசிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எனக்கெல்லாம் கேட்கறதுக்குலாம் எதுவும் இல்லை. நாளைக்கு 5ஆம் தேதி கோட்டு படம் பாக்குறீங்களான்னு வேணா கேட்கலாம். கான்டெக்ஸ்ட் மக்களே புரிஞ்சுக்கோங்க. டைம் இஸ் நவ் நைட் 11:56, டேட் September 4th.